நுங்கு எல்லாம் நுங்கா இருக்குது. நல்லா தான் இருக்குது. வெட்டப்ப வச்சிருந்தா 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்ருக்கலாம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் சரக்கு வெட்டிட்டாங்க. நம்மளும் எவ்வளோ தான் சாப்பிட்றது? பரிமக்கா கொஞ்சம் கொடுக்கலாம், பசங்க சாப்பிடுவாங்க. அக்கா அக்கா, வீட்டில் ஆள் இருக்குதா இல்லையான்னு தெரியல. மாடு இரு ஓடின்னு போயிடுச்சேன். மாடு இங்கே தான் இருக்குது. அப்போ எது எங்கே போச்சு? ஆளே கிளம்பி உடனே கட்டி நிற்கிறானே. ஒரு குரல் கொடுத்துல வந்துடுவேன். இப்போ என்ன பண்ணுறது? இதை மஞ்சு கிட்ட கொடுத்துடலாமா, நம்பினா கிட்ட கொடுத்துடலாமா? அப்புறம் பரிமக்கா தெரிஞ்சதுன்னா கேட்கும், ஏன்டி எனக்கு கொடுக்கூடாதா சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியலையே. சரி 2 வாட்டி குரல் கொடுத்து பார்ப்போம். உள்ளே எதனா சாமானியமாக சொல்லுதா இல்லை பின்னாடி ஏதாவது பண்ணி இருக்குதானு தெரியலையே. பரிமலக்கா இக்கோ, என்னக்கா மதி வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்கியா? இல்லைக்கா இப்போ தான்க்கா வந்தேன். நானும் யாரும் கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்குறேன்னு பார்த்துனே இருந்தேன். சரி நாளே சாமான் கழுவிட்டு போகலான்னு பார்த்தேன். ரொம்ப நேரம் கூப்பிட்டு போல இருக்க. இருக்கட்டுங்க, அது நுங்கு எங்கள் வீட்டுக்காரே எல்லாம் இருக்க போகிறாரு. அங்கே பக்கத்தில் நம்ம இருக்குல்ல தோப்பில் ஒரு 4 பண்ண மரம் இருந்துச்சான். இன்னும் நிறைய நுங்கு இருந்துச்சான். கட் பண்ணிட்டு வந்தார். ஆமாம், பசங்களாம் பஞ்சங்க டக்கு எல்லாத்தையும் வெட்டிச்சுங்கக்கா. எல்லாத்தையும் வெட்டிட்டு பாருங்க, எவ்வளோ செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதேமாதிரி இன்னொரு தட்டு இருக்குது வீட்டில். நிறைய சாப்பிட்டோம். அதான் வேஸ்ட் ஆகிடுவா சொல்லிட்டு எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் வந்தேன். ஃப்ரிட்ஜ் இந்த விட வச்சிருந்து 2 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ் இல்லையா எங்கள் வீட்டில், வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு எடுத்து வந்தேன். நுங்க அன்றைக்கி பசங்களாம் வந்ததுங்க, பெரிய பொண்ணு கீதா ராணில அன்றைக்கி சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்டே சொல்கிறேன், பசங்கிட்டே சொல்கிறேன், பையன்கிட்டையும் கொஞ்சம் நுங்கு வெட்டி கொடுங்களா, வெயிலுக்கு நல்லா கொடுக்கணும்னு இருக்கும் சாப்பிட்டா அப்படி சொல்கிறேன். எங்கே டைமே இருக்க மாட்டேது அது மட்டும் வெட்டி தரத்துக்கு. அந்த வெட்டி தரமான்னு சொல்லுறது இங்கே போதுங்க அங்கே போதுங்க தவிர அம்மா கேட்கறா சொல்லிட்டு அந்த மரத்தை ஏறி வெட்டியே கொடுக்க மாட்டேங்குதுங்க. நல்ல வேலை நீ எத்தனை நாங்களும் சாப்பிடணும். வெயில் என்ன வெயில் அடிக்குது. இதுக்கு வந்து ஒரு இளநீர், ஒரு நுங்கு, மோர் அது மாதிரி குடிச்சாதான் உயிர் வாழ முடிய போடுறது. ஆமாக்கா, அதான் உங்களுக்கு கொடுக்கலாமே சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். என்னங்கக்கா பரவாயில்ல, நல்லா எல்லாம் நுங்கா இருக்குது. ஆமாக்கா, இன்னும் 2 நாள் விட்டு வச்சுக்கேன், நல்லா கல் மாதிரி ஆகிட்டு இருக்கும். நல்லா கரெக்டான பக்கத்தில் வந்து வெட்டி வந்துருக்காரு. எங்கள் மரத்தில் இருந்ததுல என்னால் கல் மாதிரி ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வெட்டி தரதுலாம் தரவே மாட்டேங்குங்க. பசங்களுக்கு 4 நாள் கொடுக்க. பொண்ணு மட்டும் தான் வீட்டில் இருக்கிறா, படிக்கிறா. பையன் எங்கே போனால் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு தெரியல. வந்தாலும் சீக்கிரம் தானே கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு நானே வரணும்னு இருந்தேன். நீ ஏன் வந்துட்டேன்? உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டி. என்னக்கா சொல்லுக்கா, என்னக்கா விஷயம்? ஏதாவது தெரிஞ்சுக்குவேன் என்கிட்ட தான் டீட்டெயிலு. ஆமாட்டி ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் கூட கொடுத்துருவேன். அனிதா இங்கே கொஞ்சம் வா. என்னம்மா கொஞ்சம் நேரம் படிக்க விட்றீங்களா? படி இந்த நுங்கு இந்தா. நுங்கா யாருன்னு கொடுத்தாங்க? ஆமாடி எத்தனை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஆமாம்மா உனக்கு பிடிக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரிம்மா எக்ஸாமுக்கு படிக்கிறியா? ஆமாத்த, எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சுல, இப்போ படிக்க ஆரம்பிச்சாதான் எல்லாத்தையும் முடிக்க முடியும். அதான் விழுந்து படிச்சு இருக்கேன். ஸ்கூலில் பாடம் நடத்தும் போதெல்லாம் படிக்காம என்ன தான் பண்ணுவீங்களா? மொத்தமாக எக்ஸாம் அப்போ தான் படிப்பீங்களா? அப்பயும் படிப்போம்மா. இப்போ வந்து ரிவைஸ் பண்ணுறேன். என்னமோ இந்த நுங்கு எடுத்து சாப்பிட்டு ஆனால் கொஞ்சம் எடுத்து வை, எனக்கு கொஞ்சம் எடுத்து வை. சரிம்மா. அத்தை மகாவும் வாணியும் 2 பேரும் படிக்கிறாங்களா? அவங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க நுங்கு வெட்டி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறமா ஈவினிங் தான் படிப்பாங்க. பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க போல. சரி நுங்கு எடுத்து சாப்பிட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு. சரி கொடுங்கம்மா. இன்னும் 2 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பிச்ச வேண்டியதான். பொம்பளை பிள்ளைங்கலாம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருந்தா நேற்று தான் பிறந்த குழந்தையா பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ காலேஜே படிக்குதுங்க. ஆமாம் ஃபாஸ்ட்டாக போயிடுது. என்னக்கா என்கிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களா? நேற்று செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு போனேன். துர்கம்மனுக்கு 3 நாள் ராவகால விளக்கு போடலான்னு போனீங்களா? வண்டி கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா. சரி எக்ஸாம் வர வந்த பசங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு சாமிக்கு வேண்டி விளக்கு ஏற்றிட்டு வரலாம் சொல்லிட்டு போனேன். நான் கூட விளக்கு ஏற்றணும்க்கா. ரொம்ப நாள் ஆச்சு, தை மாதம் போனேன். அதோட போவே இல்லை, போய் ஏற்றிட்டு வரணும். நம்ம சொல்கிறது எங்கன்னா கேட்குறாள? அவள் கதையாக தான் பேசினுக்கா. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம கஷ்டத்துலாம் அந்த சாமி கிட்டுவோம் கூட்டி தீத்துட்டு வந்துட்டு வச்சுக்கேன், சாமி பார்த்துக்கும். நம்ம பிரச்சனை எல்லாம் சாமிக்கு தேய்ச்சிடும். சரி நீ சொல்லுக்கா. கோயிலுக்கு போனேன், அப்புறம் வேற எங்கே போனேன்? சொல்கிறது கேள்வி முதல்ல. எலுமிச்சம்பழம் விளக்கு தானே போகிறதுக்கு போனேன். எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துன்னு போனேன் நேற்று கோயிலுக்கு. கத்தி எடுத்து போக வந்துட்டேன் அறக்கிறதுக்கு. சரி கோயிலுக்கு வந்திருக்கோங்க, யாராவது கத்தி வச்சிருக்காங்களா சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். அப்போ பார்த்தா பெரிய பொண்ணோட நாற்று நேரம் இருந்துச்சாங்க விளக்கு போடுங்க. பாருக்கா, இந்த காலத்தில் படித்த பசங்கள்லாம் கோயிலுக்கு போகணுன்னா கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போய் விளக்குலாம் போடுற ராவகால விளக்குலாம் ஏற்றுறா. நல்ல புருஷனாக கிடைக்கணும்னு ஏற்றுறா போல இருக்குது. ஆமாம், நான் கூட அதான் நினச்சேன். சரி கொஞ்சம் கத்தி இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன்னா அந்த பொண்ணு கத்தி குத்திச்சு. ஆனால் மூஞ்சி பார்த்தேன்னா சோகமாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லிட்டு சரி மடமடன்னு நினச்சி பார்த்துட்டு மற்ற எண்ணெய் ஊற்றிட்டு தலை குளிச்சுனா காய வைக்கவே இல்லை, தொண்டக்காரக்காரன்னு இருக்குது. அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டேன். 2 வாட்டி காலைல ஒரு வாட்டி தலை குளிச்சுனா மதியம் ஒரு தலை குளிச்சு கோயிலுக்கு போனேன். அதான் ஒத்துக்கல. அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் மண்டை காஞ்சிட்டு இருக்குமேக்கா, காயாமல் இருந்துட்டு அதை விட்டு சொல்ல வந்து வைக்கல. விளக்கு மடமடன்னு அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை நெய் ஊற்றி வத்தி போட்டு விளக்கு ஏற்றிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். ஐயோ எங்கே பிடிச்ச எது பிடிச்ச சொல்லிட்டு கொடுக்குறேன்னு ஒன்று கோயிலை சுற்றி. அப்போ சாமி கும்பிட்றதுக்கு போகல நீங்கள் கோயிலுக்கு. அந்த பொண்ணுக்கு அதை கேட்க தான் போயிருக்கீங்க. சொல்கிறது கேள்வி. அப்புறம் போய் பார்த்தா அங்கே இருந்துச்சு தட்சிணாமூர்த்திக்கு சாமி கும்பிட்டுன்னு. இல்லைம்மா மூஞ்சி ஒரு வாட்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படி சொல்லிச்சு. கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் நான் விடுவேன், எனக்கு தான் தெரியும் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடல என்ன பிரச்சனைன்னு. லவ் பிரச்சனை தான் இது. லவ்வா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா அந்த பையன் தானே? ஐயோ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆமாக்கா, அந்த பையனாக்கா அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த அன்றைக்கி பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அப்போ வந்து கார் வேணும், பங்களா வேணும், 100 ஏக்கர் வேணும், 100 சவரம் வேணும் அப்படிலாம் கேட்டாங்களா. இந்த பெரிய பொண்ணோட மாமியார் வந்து அவ்வளோலாம் எங்கள் கிட்டே கிடையாதுன்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா கோச்சின்னு கிளம்பிட்டாரு. தினாடி அநியாயமாக இருக்குது. 100 சவரம்னு பார்த்தாது. ஒரு சவரம் எவ்வளோ விற்கிது? 70,000 ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிருக்குது. 100 சவரம்னா எங்கே போகிறது? ஏன்னா திருடி போனோம்.
100 சவரனாக்கா அப்புறம் காரு பங்களா 100 ஏக்கரா எம்மடியோ கேட்கும் போது எனக்கு கண்ணை சுத்துது. ஆமாம் அந்த மாப்பிளையோட அப்பா இவ்வளோதான் கேட்டாரு. ஆனால் பெரிய பொண்ணோட மாமியார் வந்து 50 சவரம் போகிறதா சொல்லிச்சு. ஆனால் அவர் அது ஒத்துக்கவே இல்லை. நான் சொன்னதுலேருந்து ஒன்றுத்து கூட குறைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். கடைசியில் அந்த கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணு அந்த பையன் வந்து லவ் பண்ணாங்க. கடைசியில் என்ன போதுன்னு தெரியல. அவங்க அம்மா வேற அந்த பொண்ணுக்கு வந்து வேற பையனை பார்க்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. வேற பையனை பார்க்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அந்த பொண்ணை முடிஞ்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து தெரியுமாட்டே. என்ன பண்ணுறது, யாராத்தில் என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். நம்ம ஆசைப்பட்டதுல நடந்தது என்ன. நம்ம நீ சொல்கிறது சரிதாண்டி. நம்ம ஆசைப்படுறது ஒன்று, கடவுள் நம்ம கொடுக்குறது ஒன்றா இருக்குது. கடைசியில் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதுதான். அந்த பொண்ணை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குதுக்கா. வேலை வெட்டிக்கு போன வச்சுக்கேன் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் வேலைக்கு போகிறேமா, நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு நான் கணக்கில் நான் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒரு 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணி வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ வருஷம் வந்தாங்களே, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களாமா? அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி போகுது. இது அவங்க அம்மா கஷ்டமாக இருக்கான். என்னன்னு தெரியலக்கா, அவங்க மனசு இருக்குது, அவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு இருக்காங்க அவங்க. சரிக்கா, முட்டை காசு எடுத்துன்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்புறம் பசங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்க்கா. சரி அப்புறம் நான் கொடுத்து அனுப்பேன். சரிக்கா, அந்த பசங்க வர வீட்டில் இருக்குங்க, 2 அடிச்சு சண்டை போட்டுன்னு இருக்குங்க. வீட்டில் ஆள் இல்லைன்னா ஒரே அம்மாக்கா தான் நடக்குவாங்க. நான் வரேன்க்கா. சரி கோமதி, நான் கூட சாமான் கடவுள் நான் சமாளிக்குது. அப்படி வீடுன்ற வீட்டில் வேலை மட்டும் ஓயவே ஓயாது. நம்மள வேலையை விட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்புறமா கலவுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கள் மாடு வேறு தண்ணி காட்டணும், இன்னும் பால் வேறு கறக்கணும் சாயங்காலத்துக்கு. வேலை அப்படியே இருந்துனே தான் இருக்கும். ரெஸ்ட்ன்றதே கிடையாது. ரெஸ்ட் எடுத்து வச்சுக்க வேலை அப்படியே நின்று போயிடும். பொறுமையாக உட்காந்து தான் செய்யணும். சரிக்கா, நான் வரேன்க்கா. துணிலாம் காய வச்சுட்டு வந்து காஞ்சிட்டு இருக்கோம். மடிச்சு எடுத்து வச்சுருந்தோம் சூட. என்ன பண்ணுறது, யாராத்தில் என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். சரி, மாடுக்கு வைக்க எடுத்து போடுவோம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லையே, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு வீட்டை பூட்டிட்டா என்னால் வெளியில் வர முடியாதா? வல்ல உனக்கு புல்லும் ஆயுதம். எப்படி ஜன்னல் பக்கமாக பூந்து வெளியில் வந்தேன் பார்த்தியா? என்னடி நடக்குதுங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன், வீடு பூட்டி இருந்தது. மாமியாரும் நாத்தாரும் எங்கே போனாங்க, பைக்கில் ஏறிங்க. இவன் எங்கேருந்து வந்துருக்கா? ஐயோ, இதுங்க 2 பார்த்துச்சா? பார்த்துன்னு போயிட்டோம். என்ன என் வீட்டுக்குள்ள இருந்து என்ன வரேன், நான் மற்றவங்க வீட்டிலேருந்து திடீர்னு வரேன். ஏண்டி ஜன்னல் பக்கமாக இருந்து வர என்னடி பண்ணுற? ஐயோ, ஜன்னல் பக்கமாக இருந்து வரலக்கா, ஜன்னல் பக்கமாக வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்துன்னு இருக்கேன். வீட்டை பூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போனேன்னா இன்னும் சாவி அங்கே தொலைச்சிட்டேன் போல இருக்குது. அதான் வீடு திறக்கிறதுக்கு சாவி இல்லை. சரி, ஜன்னல் பக்கமாக பூந்து வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டு கூட ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டில் திருடுறதுக்கு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போனியா? என்ன விட்டுட்டு எங்கே போனே நீ? ஐயோ, இதுங்களே சரியான திட்டு கூட்டு இதுங்களை ஏமாற்ற முடியுமா? என்னைய மார்க்கெட்டுக்கும் போல எங்கேயும் போல. எங்கள் மாமியார் வந்து நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது சொல்லிட்டு என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு எங்கள் நாத்தனாரும் அதுவும் எங்கே போயிருக்கு கோயில் குளத்துக்கு போகிறேன்னு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா அவங்க வர வரைக்கும். அதனால பூட்டி வச்சுட்டு போயிடுச்சு என்ன. இப்படி இல்லாமல் இருப்பாங்க? ஏன் எனக்கு நினைப்ப கொடுமையாக இது கேட்க யாருமே ஆள் கிடையாது. அதான் சுற்றி எடுத்தேன், ஜன்னலை இந்த கம்பியில் உடச்சேன், வெளியில் வந்துட்டேன். மாமியார் வந்து பார்க்க போய் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா உன்னை சண்டை போட போது பாரு. சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க போகலாம். திரும்பி வந்தாலும் வந்துருங்க. அதான் நான் உன்னையா வீட்டுக்குள்ள வச்சு போட முடியும்? நீ அடங்க மாட்டியா? வா போலாம். வாங்க போகலாம். இப்போ தான் உயிரே வருது. 1/2 மணி நேரத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஒரு ஏசி போட்டுன்னு படுக்கலாம் பார்த்தா கூட கரண்ட் இல்லை. ஷட் டவுனில் போய்ட்டு என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி போயிருக்குன்னா எங்கள் மாமியார் எப்படி கொடுமை கரையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமா, நீ ரொம்ப மோசமானதாக இருக்கும் இருக்குடி. ஷட் டவுனா? இன்னைக்கு ஷட் டவுன் இல்லை, வீட்டில் கரண்ட் இருந்தது. ஒருவேளை மெயின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களோ? திருப்பி இன்னைக்கு ஷட் டவுன் இல்லை, கரண்ட் இருக்குது வீட்டில். ஆமாம், நான் வீட்டிலேருந்து வரும்போது என் மாமியார் எப்படி சீரியல் பார்த்து உட்காந்து நேற்று நைட்டு போட சரி திருப்பி காலை போடுவாங்க. அதை பார்த்து உட்காந்து ஷட் டவுன் இல்லையா? ஷட் டவுன்னா காலை 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்களே, மணி 11 கிட்ட ஆகுது. என்னது ஷட் டவுன் இல்லையா? அப்போ எப்படி எங்கள் வீட்டில் கூட கரண்ட் இல்லை காலை 9 மணிலேருந்து? உன் மாமியார் தான் இந்த வேலை பார்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். மெயின் கின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு போல இருக்குது. இருக்கும். சரி இங்கே 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. திரும்பி வந்தாலும் வந்துருங்க, வாங்க போகலாம். அதை நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன். ஏன் பெரிய பொண்ணு மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம்? காலையில் பால் காய்ச்சி காப்பி போட சொல்லிச்சுக்கா. நானும் பால் காய்ச்சினேன். அந்த பால் ரொம்ப நேரமாகி ரொம்ப பொங்கவே இல்லை. என்ன அதனால எங்கள் மாமியார்கிட்ட போய் சொன்னேன், அத்தை பால் கெட்டு போச்சு பழகுது, பொங்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு. ஆமாம், நல்ல பால் இருந்தால் பொங்கிருக்கும், கெட்டு போச்சு பழகுது. பொங்காமல் கொச்சினே இருந்ததா? கொதிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லைக்கா, மண்ணு மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அடி பிடிக்கிற வாசனை மாதிரி அடிச்சுது. அதனால மாமியார் கிட்ட போய் கூப்பிட்டு காமிச்சேன். என் மாமியார் பார்த்துட்டு ஐயோ சுட்டு கத்திச்சு. ஐயோன்னு கத்திச்சா? நடி பண்ண காப்பி போடுறதுக்கு பாலுக்கு பதில் இட்லி மாவு தூக்கி வச்சுட்டேன்க்கா. அதான் அடிப்பிச்சு போய் ஒரே நாத்தம் வீடு ஃபுல்லாக. நானும் அந்த பால் நினச்சதை எடுத்து வச்சேன், பொங்கன்னு பார்த்தா பொங்கவே இல்லை. நல்ல ஆள் தான் நீ. அதான் ஒரு காப்பி போடுறதுக்கு கூட உனக்கு துப்பு கிடையாது. ஒழுங்கா காப்பி போட்டு கற்றுக்க சொல்லிட்டு என்னை வீட்டுக்குள்ளே வச்சு கூட்டிட்டு எங்கே போயிடுச்சுக்கா, கோயிலுக்கு போகிறேன் சொல்லிட்டு. காப்பி போட கற்றுங்க. பால் இருந்தது தானே, பாலே இல்லை, நான் எப்படி காப்பி போட கற்றுக்குது? அம்மா என்னால் முடியல, எனக்கு தலையே சுற்றுது. சரி வாங்க கோமதி அக்கா வீட்டில் போயிட்டு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது போடுதா சொல்லலாம். சர்பத்துக்கு இப்போது தண்ணி தப்பமாக இருக்குது. ஏன்டி இவ சொல்கிறது நம்புற மாதிரி இருக்குது? வேற எதுவும் வேலை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. நம்ம கிட்ட எதுவும் போய் சொல்லிட்டு போயிருக்கா. இருக்கும் வரீங்களா இல்லையா? அது வர